Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி பார்க்க போறோங்க. என்னதுன்னா ரவா பாயசங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த முந்திரி ரவைலாம் வறுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நல்லா அது வந்து சூடாயிடுச்சு. நம்ம முந்திரி வந்து ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த பாயசம்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த முந்திரி அந்த ஃப்ளேவரு. ஓகேங்க, இப்போ வந்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பு வந்து லோவில் தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனையும் போகும். அதுக்காக தான் அடுப்பு வந்து லோவில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணுங்க. இது வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இது அந்த ரவையில் சேர்க்கும்போது ஒரு பக்கம் ஊற்றிட்டே ஒரு பக்கம் கலந்துட்டுருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கெட்டி தட்டிடுங்க. அது நீ நல்லா வந்துட்டு அதை கலந்து விடணும், இல்லைன்னா இந்த மாதிரி அங்கங்கே குண்டு குண்டாக இருக்கும் அந்த ரவைலாம். எப்பவுமே சேமியா பாயசம் அவல் பாயசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவை பாயசம் செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை பாயசம். இந்த மாதிரி கரண்டியில் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ரவாலாம் நல்லா நசுங்கிடுங்க. அப்படியே இங்கே பாருங்கள், நான் செய்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கூட செஞ்சிடலாம் இந்த பாயசத்தை. ஓகேங்க, அந்த நம்ம ரவை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனாலேயே அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக. ஓகேங்க, இது வந்து நல்லா வந்துட்டு கலர்ந்து விடணும், அதுதான் மெயினு. இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுங்க. இது அந்த பாலில் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. பாயசம் குடிக்கும்போது அந்த பருப்பு கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க. ஓகே, நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. அந்த லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பாலை நல்லா கொஞ்சம் சுண்ட வைக்கணுங்க. இப்போவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஓகேங்க, மேலே வந்துட்டு அந்த ஏடு தட்டுது பாருங்கள், அதையும் நல்லா அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நல்லா குறைஞ்சிருச்சு பால் கொஞ்சம். இப்போ வந்துட்டு நம்ம இது கூட 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து 1/4 கப்பு ரவை 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப்பு சர்க்கரை வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்கும். நல்லா அந்த பால் சுண்டிகிட்டே வருது பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிட்டு. ஓகேங்க, பயங்கர ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகேங்க, மறக்காமல் இதை வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து சுற்றி கலந்து விட்டுருங்க அதை. ஓகேங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சுவையான ரவா பாயசம் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயசம் ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.